நரகம் என்றால் என்ன? கருட புராணம் சொல்லும் அதிசய தகவல். ஆமாம், நரகம் எப்படி இருக்கும்? தீய மனிதர்கள் அதில் எவ்வாறு தண்டிக்கப்படுவார்கள்? எவ்வளவு பெரிய கொடுமைகளை அவர்கள் அங்கு போய் அனுபவிப்பார்கள்? போன்ற தகவல்களை கருட புராணம் முன்பே சொல்லியிருக்கிறது. நாம் இங்கே அதை விரிவாக காண்போம். நமது மகிஷ் மைண்ட் சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். அரைகுறை தகவல் முழுமையான அறிவை தராது. இது அந்த கடவுளே சொன்னது. வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். மரணத்திற்கு பிறகு அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்க சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு ஜீவாத்மாக்கள் அனுப்பப்படும். புண்ணியங்கள் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கும் பாவங்கள் செய்தவர்கள் நரகத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்பதும் அனைவருக்கும் தெரியும். நரகம் மற்றும் யமலோகம் ஆகிய இரண்டும் ஒன்றுதானா? நரகம் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ளும் ஆர்வம் சிலருக்கும் இருக்கும். நரகம் குறித்து கருட புராணம் மிக தெளிவாக விளக்கியுள்ளது. ஒருவர் இறந்த பிறகு என்னென்ன நடக்கும், ஜீவாத்மாக்கள் எங்கு செல்லும் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதில் பலரும் அறியாத பல ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுவரை நரகம் பற்றி உங்களுக்கு தெரியாது என்றால் இதில் தெரிந்து கொள்ளலாம். மகாவிஷ்ணு மற்றும் கருடன் இடையே நடைபெற்ற உரையாடலே கருட புராணம் என அழைக்கப்படுகிறது. மனித வாழ்க்கை, சாஸ்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த கருடனின் சந்தேகங்களுக்கு மகாவிஷ்ணுவே அளித்த விளக்கம்தான் கருட புராணம். ஒரு சாமானி மனிதனின் மனதில் இருக்கும் கேள்விகளை கருடன் பரமாத்மாவிடம் கேட்டு பதில் பெறுவதுதான் இந்த நூலின் தனிச்சிறப்பாகும். கருட புராணத்தில் நாம் அனைவரும் நினைத்து பயப்படும் நரகம் குறித்த கருடனின் கேள்விக்கு மகாவிஷ்ணு அளித்த பதிலை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கும் என கருடன் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார். அதற்கு, கருடா, பூவுலகில் மனிதன் வாழும் போது மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றான். எப்பொழுது அவன் உடலிலிருந்து அவனுடைய உயிரானது ஆன்மா வடிவில் வெளியே வர துவங்கியதோ அப்பொழுது அதன் அடுத்த பயணத்தை துவங்க ஆரம்பிக்கின்றது. உடலிலிருந்து பிரிந்த ஆன்மாவின் அளவானது மனிதர்களின் உடலில் உள்ள கட்டை விரல் அளவே இருக்கும். அந்த வடிவம் கொண்ட ஜீவாத்மா யமலோகம் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு வன்னி மரத்தின் கீழே சில காலங்கள் தங்கியிருக்கும். அதன் பிறகு அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட வினைகளின் பயனாக கிடைத்த சரீரத்துடன், அதாவது கர்ம சரீரத்துடன் யமலோகம் செல்லத் துவங்கும். யமகிங்கரர்கள் அந்த ஜீவனை யமலோகத்தில் அரசராக இருக்கக்கூடிய யமதர்மனின் முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார்கள். மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் மனித உடலுடன் அவன் செய்த பாவ புண்ணியங்களையெல்லாம் எடுத்துரைக்கக்கூடிய கணிகன் ஒருவர் யமதர்மராஜாவிடம் இருப்பார். மனிதர்கள் செய்யும் நல்வினையும் தீவினையும் பன்னிரு சிரவணர்களின் உதவியோடு அறிந்து கொண்டு அதை பட்டியலுடன் யமதர்மராஜாவிடம் தெரிவித்து அவரின் ஆணைப்படி அவரவர்கள் செய்த பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் தெரிவிக்கக்கூடியவர். அவருடைய பட்டியலிலிருந்து எவரும் தப்பிக்க இயலாது. அவரே சித்திரகுப்தன் என்று அழைக்கப்படக்கூடியவர். சித்திரகுப்தனின் பட்டியலானது ஜீவாத்மா மற்றும் யமனின் முன்னிலையில் அறிவித்து அவர்களின் பாவங்களின் தன்மைக்கு ஏற்ப தண்டனைகளையும் சொல்ல யமதர்மன் யமகிங்கரர்களை கொண்டு அத்தகைய தண்டனையை அப்பொழுதே நிறைவேற்ற ஆணையிடுவார். இதில் எந்த ஒரு காலதாமதமும் நேரிடாது. இவ்விடத்தில் நமக்கு எவரின் பரிந்துரையும் வேலை செய்யாது. நாம் செய்த நல்வினைகள் மட்டுமே நமக்கு துணையாக அமையும் என்றார். கருணாமூர்த்தியே, நரகம் என்பது என்ன? நரகத்தில் எவ்விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி கூற இயலுமா என்று கருடாழ்வார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடம் கேட்டார். அதற்கு கருடனே, இதுவரை மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவன்களும் செய்ய வேண்டிய தானங்களும் தர்மங்களும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன என்பதையும் இதுவரை யாம் உனக்கு இங்கு உரைத்தோம். இனி நரகம் என்பது என்ன, அது எவ்விதமான தோற்றத்தை உடையது என்பதை பற்றியும் யாம் உனக்கு உரைப்போமாக என்று கூறினார். மேலும் தீவினைகள் செய்யும் ஒவ்வொரு மானிட உயிர்கள் அனைவரும் தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும். தன்னுடன் வாழ்ந்தவர்களுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கும் மற்றவர்களது வாழ்க்கையை அழித்து தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என பகுத்தறிந்து உணரும் அனைத்து மானுட பிறவிகளும் காலதேவனால் உருவாக்கப்பட்ட இறப்பு பிறப்பு விதிகளின் அடிப்படையில் என்றாவது ஒரு நாள் காலதேவனுக்கு அடிபணிய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். காலதேவனுக்கு அடிபணியும் அந்த சூழ்நிலையில் மண்ணுலகில் மானுடன் ஈட்டிய பொருட்கள், பொன், மங்கை சுகம் என எதுவும் அவனுடன் இருக்காது. அந்த காலதேவனால் உருவாக்கப்பட்ட நரகங்கள் என்பது 1000, 2000, 10,000 அல்ல. மொத்தம் 84 லட்சம் நரகங்கள் இருக்கின்றன. 84 லட்சம் நரகங்களில் முக்கியமான நரகங்கள் என்பது 28 ஆகும். இந்த 28 நரகங்களில் சொல்ல முடியாத வகையில் ஏராளமான மிக கொடுமையான முறையில்
தீய எண்ணங்களால் வாழ்ந்து மடிந்த ஜீவராசிகள் உடல்களே இல்லாமல் வேதனை, துன்பங்கள் மற்றும் வலிகளின் மத்தியில் வாழ வேண்டிய சூழ்நிலையில் கொடுமையான நிலையில் அமைந்திருக்கும். 28 நரகங்களைப் பற்றியும் அதில் கொடுக்கும் தண்டனைகளைப் பற்றியும் உங்களுக்கு மிகவும் எளிதாக இங்கு பட்டியலிடுகின்றேன். 1. தாமிஸ்ரம். மற்றவர்களின் பணம் அல்லது பொருள் திருடுபவர்கள் இங்கு வருவார்கள். முழு இருட்டில் அவர்கள் வழி தெரியாமல் துன்பப்படுவார்கள். 2. அண்ட தாமிஸ்ரம். குடும்பத்தினரை ஏமாற்றி துரோகம் செய்பவர்கள் இங்கு வருவார்கள். அவர்கள் கண் தெரியாதவர்களாக துன்பப்படுவார்கள். 3. ராவுரவம். மற்ற உயிர்களுக்கு கொடுமை செய்பவர்கள் இங்கு தண்டனை அனுபவிப்பார்கள். 4. மகா ராவுரவம். அதிக கொடுமை செய்தவர்களுக்கு இன்னும் பெரிய தண்டனை இருக்கும். 5. கும்பிபாகம். மிருகங்களை கொடுமையாக கொல்வோர் கொதிக்கும் எண்ணெயில் தண்டனை அனுபவிப்பார்கள். 6. காலசூத்திரம். தீய செயல்கள் செய்தவர்கள் தீப்போன்ற சூடான நிலத்தில் துன்பப்படுவார்கள். 7. அசிபத்திரவணம். வாள் போல கூர்மையான இலைகள் உள்ள காடு. 8. சூகரமுகம். அநியாயமாக மற்றவர்களை தண்டித்தவர்கள் இங்கு தண்டனை பெறுவார்கள். 9. அந்த கூபம். பாம்பு, விஷப்பூச்சிகள் நிறைந்த கிணற்றில் விழுவார்கள். 10. கிருமி போஜனம். மற்றவர்களுக்கு உணவு கொடுக்காமல் துன்பப்படுத்தியவர்கள் இங்கு கிருமிகளால் துன்பப்படுவார்கள். 11. சந்தம்சம். மோசடி செய்தவர்கள் இரும்பு கருவிகளால் தண்டிக்கப்படுவார்கள். 12. தப்த சூர்மி. தீய ஆசைகள் கொண்டவர்கள் சூடான உலோகத்தால் துன்பப்படுவார்கள். 13. வஜ்ரகண்டகம். தவறான உறவுகள் வைத்தவர்கள் இங்கு தண்டனை அனுபவிப்பார்கள். 14. சால்மலி. முள் நிறைந்த மரங்களில் கட்டப்படுவார்கள். 15. வைத்தரணி. அழுக்கு நதியில் துன்பப்பட வேண்டிய நிலை. 16. பூயோதம். அழுக்கு மற்றும் துர்நாற்றம் நிறைந்த இடம். 17. பிராணரோத்தம். மற்றவர்களை கொன்றவர்கள் இங்கு தண்டனை பெறுவார்கள். 18. விசசனம். மற்றவர்களை கொடுமையாக அடித்தவர்கள் இங்கு தண்டனை அனுபவிப்பார்கள். 19. லாலாபக்ஷம். அளவுக்கு மீறி ஆசை கொண்டவர்கள் துன்பப்படுவார்கள். 20. சரமேயாதனம். நாய்கள் தாக்கும் இடம். 21. அவீசி. மிகவும் கொடிய நரகம். விழுந்து விழுந்து துன்பப்படுவார்கள். 22. அயஹ்பானம். தீய செயல்கள் செய்தவர்கள் சூடான இரும்பு குடிக்க வைக்கப்படுவார்கள். 23. க்ஷாரகர்தமம். அழுக்கு சதுப்பில் துன்பப்படுவார்கள். 24. ரக்ஷோகணம். மிருகங்களால் தாக்கப்படுவார்கள். 25. சூலப்ரோதம். ஊசிகள் போன்ற ஆயுதங்களில் குத்தப்படுவார்கள். 26. தந்தசூக. பாம்புகள் தாக்குமிடம். 27. அவதநிரோதம். முழு இருளில் அடைக்கப்படுவார்கள். 28. சூசிமுகம். மிக சிறிய துளையில் சிக்கியபடி துன்பப்படுவார்கள். இதுதான் நரகத்தில் கொடுக்கும் 28 மிக முக்கிய தண்டனைகள். இதுபோன்ற பல அரிய விஷயங்களை நீங்கள் தெரிய விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் சிவாய் நமக என்று பதிவிட்டு இந்த வீடியோவை அனைவருக்கும் பகிருங்கள். கடவுள் எப்போதும் உங்கள் கூட இருந்து நல்லது செய்வார். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.